Hi, welcome to the first episode of Sondakaran vs. Me. Before going into the episode, நான் ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூடியூப் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. அண்ட் நிறைய பேர் அதுல நெகட்டிவ்ஸும் சொல்லியிருந்தீங்க, பாசிட்டிவ்ஸும் சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸ்லி இது கிரிஞ்சான கண்டென்ட்ஸா இருக்காது மோஸ்ட்லி. பட் யூடியூப் ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அ டிஸ்ட்ராக்ஷன் தவிர எந்த ஒரு நோக்கமுமே இல்லை. தனிப்பட்ட ஆளை தாக்குறதுக்கோ இல்லைன்னா இவங்களை விட நாங்க பெரிய ஆளா வரணும் அப்படி எந்த ஒரு தாட்டுமே இல்லை. மிச்ச நாளா இருந்த ஒரு பிளான் தான். பட் அது எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸும் இருக்கல. அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்பயுமே அப்படி தெரியாம தான் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளோல போறோம், ஃப்ளோல என்ன வருதோ அடிச்சிடுவோம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு உள்குத்து நோக்கங்கள் எல்லாம் எதுவுமே இல்ல. சோ இன்னைக்கு எபிசோட்ல நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா த வெஞ்சன்ஸ் சொந்தக்காரவங்க அண்ட் த பாவப்பட்ட கேர்ள்ஸ் லைக் மீ. ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாலே லக்ஷ்மி வந்துட்டாங்க, லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகுது உங்க வீட்டுல, அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனா அதே வாய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த புள்ளையா அது சரியான வாயாடினானுங்க, அது சரியான ஆட்டம், இந்த டக்லைனும் கொடுக்குறீங்க. இப்ப ஒழுங்கா சொல்லுங்க, நான் இந்த வீட்டுக்கு பிறந்த மகாலட்சுமியா இல்லாட்டி இந்த வீட்டுக்கு பிறந்த ஆட்டம் எதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்து கரெக்ட். கிளம்ப இந்த உலகத்துல ஹேட்ரட் ஆரம்பிக்கிற ஒரு ஆரம்ப புள்ளி இந்த சொந்தக்காரவங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா ஹேட்ரட்னு ஒரு விஷயம் வெளியாக்கள்கிட்ட வாரது இல்ல, உள்ளுக்கு இருக்கவங்களே தான் உருவாக்குறதுல இருந்து நான் கண்டே இல்லாத சொந்தக்காரவங்க, நான் எப்ப பிறந்தேன், என் பர்த்டே எப்பன்னு கூட தெரியாத சொந்தக்காரங்க எல்லாம் மக ஓலவல் பாஸ் ஆயிடுச்சா, மக ஏலவல் செஞ்சிருச்சா, ஏலவல் என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்காக எடுப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு வேளை நம்ம மேல அக்கறையில தான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா உங்க மக 8A1B எங்க மக 9A தானே. சரியான பெருமை பீத்த கழிச்சிடே. இங்க பாரு, பிளஸ் 2ல மாநில லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி. அதாவது அவங்க அவங்க புள்ள 9A எடுத்திருக்கு அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கால் பண்றாங்க. அது என்னன்னா லைக் ஒரு கம்பேட்டபிலிட்டி எடுக்கணும். என் புள்ள பெஸ்ட்பா, உன் புள்ள என்ன 8A1B தான் எடுத்திருக்கு, என் புள்ளதான் பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே கால் எடுப்பாங்க. அந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் தாண்டி லெட்ஸே நாங்க ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறோம் அப்படின்னு, ஹையர் ஸ்டடீஸுக்கு போனா இப்போ அது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் செய்யறோம்னு வைங்களேன். நாங்க தெரியாதனமா வாய விட்டுட்டோம், நாங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் செய்யறோம் அப்படின்னு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதைத்தான் எல்லாரும் செய்யறாங்களே. ஒரு அசைன்மெண்ட் உட்கார்ந்து செஞ்சு பாருங்க, வந்து பாரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயாது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு கஷ்டம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் செய்யற டிகிரி. சைக்காலஜியா அதை எல்லாரும் பண்றாங்க. HR அதுக்கு இப்ப ஸ்கோப் இல்ல. அதாவது நீங்க செய்யறதுதான் பெஸ்ட், மத்தவங்க செய்யறது எல்லாமே வேர்ஸ்டான கோர்ஸ் அப்படின்றத அங்கேயும் பதிவு பண்றாங்க. அதாவது அப்படியா எல்லாருமே MBBS தான் படிக்கணும். சில பேர் MBBSலயுமே MBBSல என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் சொன்னோம் வைங்களேன், இதை செய்யுங்க. ஐயோ என் மக கார்டியாலஜி செய்யுது ப்ரோ, எது பண்ணாலுமே நீங்க சாட்டிஸ் ஆக மாட்டீங்களா? ஆண்டி, அங்கிள், நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா, அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். வீட்டுக்கு சொந்தக்காரன் வாரா அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். கசின்ஸ் எல்லாம் செட் ஆகும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் செட் ஆகும், நிறைய கலகலன்னு கதைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப எல்லாம் சத்தியமா யாராவது இந்த கேட் ஓபன் பண்றாங்கன்னா நான் இங்க ரூம்ல ஒளிஞ்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. இன்டர்வியூல கேக்குற கொஸ்டின்ஸை விட இவங்க கேக்குற கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆன்சர் பண்ண முடியல, திக்கு முக்காது.
ஏன்னா நாங்க படிச்சதா இருக்கட்டும், நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணதா இருக்கட்டும், நாங்க வேலை தேடினதா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயுமே இல்லாதவங்க சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 1008 கேள்வி கேட்கலாம். சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? வந்து ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஒரு செட்டில்ட் ஆன ஒரு லைஃப், ஓரளவு செட்டில்ட் ஆன ஒரு லைஃப் வாழ்றோம்னு வைங்க. அடுத்த டாபிக் வரும். அப்புறம் எப்ப கல்யாணம்? The most traumatizing question in this entire world is எப்ப கல்யாணம்? அண்ட் ஏன் இன்னும் கல்யாணம் பண்றது? இது ரெண்ட தவிர வேற எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு தோணாதா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? கொஸ்டின் கேட்கறதுக்கு முதல்ல இப்ப வந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ். ஒருத்தர் வந்து 27 வயசு காட்டியுமே கல்யாணம் முடிக்கல அப்படின்னா அது அவனோட சாய்ஸ். மேபி அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் அப்படி இருக்கலாம். மேபி அவங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வராம இருக்கலாம். மேபி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வெளியே வர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். எதா வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் இந்த என்டையர் வேர்ல்ட்ல இப்ப வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அது இதுன்ற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரைஸ்டா இருக்கு. சோ அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னுமே தனக்கு என்ன வரும்ன்றதே தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க காலமும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க எப்படி இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து ஓகே அவங்க எங்களையே பாத்துக்க முடியல, அப்புறம் எப்படி நாங்க அவங்கள பாத்துக்கிறது? பேசிக்கலி வந்து இப்பெல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸா இருக்கும், ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணு கூடுறது வந்து ஒரு நீயா நானா டிபேட் மாதிரி, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் இந்த பக்கம் ஆன்சர்ஸ் சொல்றதுக்கு அப்படி மாதிரி ஆகிடுது. சோ அதனாலயே என்னமோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போகவே ஒரு மாதிரி அப்படி இருக்கு. இன்னொரு லாஜிக் சொந்தக்காரவங்க கிட்ட என்ன பிடிக்கலன்ட்டு இல்ல, புரியாத ஒரு விஷயம் இருக்கு. சோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கிட் செட் இருக்கும். இப்ப லெட்ஸ் எங்க வயசுலயே ஒரு ஃபேவரட் கிட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும், ஈவன் கொலையே பண்ணாலும் அது கரெக்ட்னு சப்போர்ட் பண்ற நீங்க ஏன் உங்களுக்கு ஒரு பிள்ளை கரெக்டா ஏதோ ஒரு வேலைய ஜெனுயினா தனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தா பிரச்சனையா மாறுது? எனக்கு புரியவே இல்லை. இப்போ உள்நாட்டுல இருக்கவன் அதை பண்ணா தப்பு, இதே வெளிநாட்டுல இருக்கவன் அதை பண்ணா தப்பு இல்லை. முதல்ல இது சரி இது தப்புன்னு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது? அண்ட் செகண்ட் திங் இஸ், இவங்க பண்ணா சரி இவங்க பண்ணா தப்புன்னு கேட்டகரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஸ்ரீலங்கால ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஒரு பாயோட அவுட்டிங் போனா அது தப்பு. டேட்டோ இல்ல ஜஸ்ட் அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, அதுவே தப்பு அப்படின்னு போர்ட்ரே பண்ற இதே சொந்தக்காரவங்க தான் வெளிநாட்டுல ஒருத்தி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ இல்ல வெளிநாட்டுல ஒருத்தி டேட் பண்ணாலோ அது சரின்றாங்க. சோ ஏன் நீங்களே கிட்ஸுக்கு இடையில ஒரு பிரிவினை உருவாக்குறீங்க, அந்த கசின்ஸுக்கு இடையில ஒரு பிரிவினை உருவாக்குறீங்க, யோசிக்க வைக்குது. சோ நம்ம எதுவும் பண்ணா தப்பு அவங்க வெளிநாட்டுல இருக்கனால. அப்ப எதனால இது? மேபி அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கனாலயா, இல்லன்னா ஜஸ்ட் தே ஆர் ரிச்ன்றனாலயா? அதுக்காக தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா வாண்ட்ஸ் டு நோ. சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. சோ நிறைய வேணும். நேத்து முந்தின நடந்த இன்சிடென்ட் எடுத்துக்கோமே. இப்ப நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ செஞ்சு அந்த வீடியோட லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. we are happy about it. பட் இந்த பர்டிகுலர்லி சொந்தக்காரவங்க அது என்ன பொம்பளை பிள்ளைங்க 3 பேர் சேர்ந்து வீடியோ செய்யறது, அதுல பொம்பளை பிள்ளைங்க 3 பேர் சேர்ந்து யூடியூப் செய்யறது, இப்ப இதுக்காக நீங்க ஊரா அலைய போறீங்களா? கேமரா தூக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு அலைய போறீங்களா? அப்படி எப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். சோ நீங்களே தான் நாங்க வந்து ஏதாவது ஒண்ணு லைஃப்ல பண்ணலன்னா கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சோ லைஃப்ல நாங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்களே தான் அதுக்கு பெரியரா வந்து அமையறீங்க. இந்த பெரியர்ஸ் எல்லாமே ஏன் பொம்பளை பிள்ளை கேர்ள்ஸ்க்கு மட்டும் வருது, ஏன் பாய்ஸுக்கு இல்ல? ஏன் ஃபேமிலியில இருக்க பாய்ஸுக்கு அந்த பெரியர்ஸ் இல்ல? பிள்ளை அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சு அந்த டேக்லைனு கீழே அது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி இருந்தா ஷீ இஸ் அ குட் கேர்ள். அந்த டிசைனை தாண்டி கொஞ்சம் வெளியே போயிட்டா அப்படின்னா அவ சரியில்லாதவ அப்படின்ற ஒரு டேக்கும் நீங்களே கொடுத்துடுறீங்க.
அந்த டிசைன் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அந்த டிசைன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஃபேவரான ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஃபேவரட் இல்லாத ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாம அந்த டிசைன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு டிசைனா இருந்தா எஸ் அப்கோர்ஸ் நாங்களும் அதை ஏத்துக்கோம். மிஸ்டர் சொந்தக்காரவங்க, நீங்க எவ்வளவு ட்ராமாஸ் எங்க லைஃப்ல கிரியேட் பண்றீங்கன்றது உங்களுக்கு புரியுதா? சோ இதனால நான் எல்லா சொந்தக்காரவங்களும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லவும் வரல, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல வரல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நீங்க உங்க ஒப்பீனியனை உங்களோட வச்சிருக்க வரைக்கும் சந்தோஷம். அதை இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போய் புகுத்தி அந்த ஃபேமிலி அதோட ஹாப்பினஸையும் நீங்க கெடுக்கணும், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஃப்ரீடமையும் நீங்க இல்லாமக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு சூனியக்காரங்கன்ற பேர் தான் சரியா அமையும். துணிய வைக்க அனுப்பிச்சாங்களா சூனியக்காரி வச்சிடாதீங்க. அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க மேலே உங்களுக்கு வன்மங்கள் இருந்தா அதெல்லாம் கீழே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை பத்தி கிடைக்கிறேன். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?